ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற போகிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நியூட்ரிஷன் டயட் சேலஞ்சில் இன்றைக்கி 4வது நீ நாள். விளையாடணும், ஒன்று நான் நடக்கணும். எப்படி வச்சுக்கலாம்? நீ நடக்கிறியா, நான் நடக்கட்டா? இவ்வளோ நேரம் ஒன்றை விட்டுட்டேன்ல, இப்போ நான் சரியா? ஒன் டைம் முடிஞ்சிடுச்சு. நானாக இதுன்ற மாதிரி என்னால் என்னையே நம்ப முடியல. மார்னிங் ஒரு மணி நேரம் நல்லாவே வாக்கிங் போனேன். வாக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் நானும் சிக்கு 2 பேருமே கீழே வந்துட்டோம். மணி ஒரு 9 மணி இருக்கும். அப்புறம் எனக்கு காலையில் ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும். அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அந்த கிளாஸ்க்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். யாராவது புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது. அதாவது நான் நியூட்ரிஷன் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 20 டேஸ் சேலஞ்ச். இன்றைக்கி டே 4. அதாவது நார்மலாக எல்லாமே சாப்பிட்லாம். அதில் ஹெல்த்தியாக நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றது தான் மேட்டர். மேக்ஸிமம் மார்னிங்கே சமையல் எல்லாமே பண்ணி வச்சுருவேன். இப்போ ஒரு 2-3 நாளாக தான் மதியம் தனியாக காலையில் தனியாக அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் காலையிலேயே வேலை முடிச்சுட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் ஏதாவது எடிட்டிங் ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, சோஃபாவில் படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு ஏதோ எடிட் பண்ண அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் டே ஃபுல்லாக பிரிஸ்காக ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பாவக்காய் பொரியல் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் குழம்பு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக ஸ்பைசஸில் எதுவும் போடாமல் வெறும் உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருந்தேன். கொஞ்சம் தேங்காய் போட்டதுனால கசப்பு தெரியாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லன்ச் முடிச்சதுக்கப்புறமா சிக்கு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது. அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா மார்னிங் ஒரு முகூர்த்தம் இருந்தது. அது ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருந்தார். அப்புறம் அவரும் ஒரு 3 மணி 4 மணியே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கு ஏதாவது கேட்டார்னு சொல்லிவிட்டு சூடாக ஒரு ஆம்லேட் மாதிரி தக்காளி, வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தேன். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டு கொடுத்துட்டு நானும் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் மாமாவோட ஷர்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் அதுவும் இவருக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஷர்ட் எல்லாமே நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் ஈவினிங் வெளியே போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனேன். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி ஜடை பின்னி போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஹேர் ஸ்டைல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முடி நல்லாவே வளர்ந்துருச்சு. கடைக்கு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்ததுமே ஃபஸ்ட்டு சாப்பிடணும் இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. 2 தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் மாமாவும் ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் வந்தார். அப்புறம் அவருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.